உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு சிக்கன் மேக்ரோனி செய்ய போகிறோம். மேக்ரோனி உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கேப்சிகம், பாதி கேப்சிகம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கோஸ், ஒரு கப் அளவுக்கு கோஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சது, ஒரே ஒரு சில்லி மிளகாய் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, இதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, இதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 முட்டை. இப்போ சிக்கன் மேக்ரோனி எப்படி செய்யுது நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோயா சாஸ் 3 ஸ்பூன். இதை போட்டு இதை நல்லா நம்ம கலந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக இது ட்ரை ஆகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச ஏற்பாடு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த மேக்ரோனியை இதில் சேர்த்துக்குவோம். இதனுடைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இப்போ இதை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, மேக்ரோனி நல்லா வெந்து போச்சு. இதை நம்ம வடிகட்டிக்குவோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கிறேன். இந்த சிக்கனை போட்டு இதை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டு இதை எடுத்துக்குவோம். இதை நல்லா ஆற வச்சு பிச்சு போட்டுக்குவோம். அடுத்ததாக அதே கடாயில் இஞ்சி, பொடியாக அரிஞ்ச இஞ்சி, பொடியாக அரிஞ்ச பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். அது கூடயே வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்குவோம். அடுத்ததாக கேப்சிகம், இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடயே. அடுத்ததாக தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக கோஸை சேர்த்துக்குவோம். இது கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக இந்த முட்டையை நடுவில் ஊற்றிக்குவோம். இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்குவோம். அடுத்ததாக முட்டை வெந்து போச்சு. இப்போ 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போடுறோம். மூணு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அடுத்ததாக வறுத்த சிக்கன் பீஸ்களை அதில் போட்டுக்கலாம்.
அடுத்ததாக மேக்ரோனி இதையும் இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா பொல பொலன்னு இருக்குது. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நீங்கள் இந்த சைடும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்தது உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்குங்க. இது வந்து சின்ன ஸ்பூனு, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. மல்லி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். கடைசியாக கொஞ்சமாக சீஸ் போட்டுக்குவோம். ஒரு கை அளவுக்கு சீஸ் போட்டு இதை நல்லா கிண்டி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா கலந்துடுச்சு. சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், டேஸ்டான சிக்கன் மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இதில் முட்டை, சீஸு, சிக்கன்லாம் இருக்கிறதுனால இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.